வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று எங்கே இருக்கிறோன்னா பழனி முருகன் கோவில் அடிவாரத்தில் இருக்கிறோம். பழனி வந்துட்டோன்னு எங்கள் சபரிமலை ப்ரோக்ராம் முடிஞ்சு கன்னியாகுமரி திருச்செந்தூர்லாம் பார்த்துட்டு இங்கே பழனியில் நம்ம அன்னதானம் பண்ணுற இடத்துக்கு வந்துருக்கிறோம். எரிமேலில் சாப்பிட்டோம். அவங்களோட இன்னொரு பிரான்ச் வந்து பழனியில் இருக்குது. செங்கோட்டையில் 3 இடத்துல வந்து அன்னதானம் பண்ணுறாங்க இவங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நண்பர்களே. இப்போ நாங்கள் பழனி வந்திருக்கிறோம். அன்னதானம் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஆல்ரெடி பிறகு நம்ம சாமி எல்லாேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. அற்புதமாக சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் ரெடி. இதை சாப்பிட்றவங்கெல்லாம் நம்ம சாமிங்க தான். இவர் நம்ம செய்யார் பகுதியை சேர்ந்த நம்ம மணிசாமி. அவர் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணிக்கிறாரு. இதை பாருங்கள், எல்லாருக்குமே சாப்பாடு சூடாக ரெடியாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் செங்கோட்டை இப்போ பார்டர் வந்தாலோ பழனி வந்தாலோ, பழனியில் தேவர் சிலை பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தேவர் சிலை இருக்கும். தேவர் சிலைக்கு பக்கத்தில் நாடார் திருமண மண்டபத்தில் அன்னதானம் நடக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் அங்கே வந்து சாப்பிட்லாம் நண்பர்களே. குளிக்க பாத்ரூம் வசதி, தங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது சத்திரத்தில். இதை பாருங்கள், அன்லிமிட்டட் சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம். இந்த தகவலை உங்கள் சாமிங்க சபரிமலைக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் தகவலை பரிமாறுங்க. அவங்க எல்லோரும் பயனடையட்டும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் நண்பர்களே. அற்புதமான சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், பொரியலோடு கொடுக்குறாங்க. காலையில் வந்தீங்கன்னா இட்லி, பொங்கல், வடை, கேசரி எல்லாம் கொடுக்குறாங்க. நைட்டில் தோசை, சப்பாத்தி எல்லா வசதியும் செஞ்சுருக்குறாங்க நண்பர்களே. பாருங்கள், இந்த இடம் தான் ஃபுல்லாக நீங்கள் படுக்கலாம். பின்னாடி குளிக்க பாத்ரூம் வசதியோடு எல்லா வசதியும் இருக்குது இங்கே. பழனி வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தேவர் சிலை இருக்கும். தேவர் சிலைக்கு எதிர் சைடு நாடார் திருமண மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்கு உள்ளே போனீங்கன்னா நம்ம அன்னதான குழு இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எவ்வளோ பேர் வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு வாரத்தை முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா போதும், 50 பேர் வந்துக்கிறோம், 30 பேர் வந்துக்கிறேன்னு அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. ₹1 காசு யாருக்கிட்டேயும் வாங்கிறதில்ல நண்பர்களே. முழுக்க இது அன்னதானம். நீங்கள் வந்து சாப்பிட்டா மட்டும் போதும், அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம். ஐயப்பன் அருளால் இன்னும் நிறைய பேருக்கு அவங்க சாப்பாடு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இந்த என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கமானது கடந்த 15 ஆண்டுகளாக ஐயப்பன் பெயரினால் ஐயப்பன் நடத்தும் அன்னதானம் என்ற முறையிலே 15வது ஆண்டாக இம்முறை 3 இடங்களில் எரிமேலி, செங்கோட்டை, பழனி ஆகிய 3 இடங்களில் 36 நாட்களுக்கு 3 வேளையும் அகில பாரத ஐயப்ப தர்ம பிரச்சார சபாவின் சார்பில் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் கண்ணுற்று அன்பர்கள் அனைவரும் இந்த அன்னதான திட்டத்திற்கு வந்து உணவருந்து இளைப்பாரி செல்ல போதுமான வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். அதனாலே ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் அருள் கூர்ந்து தாங்கள் நடத்தும் அந்த ஐயப்பன் அன்னதானத்திற்கு வந்து பகுத்துண்டு ஐயப்பன் இறையொருள் பெற அன்புடன் இருகரம் கூப்பி வருக வருக என்று அகில பாரத ஐயப்ப தர்ம பிரச்சார சபையின் அன்னதான கமிட்டியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று உங்களுக்கு உணவு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எந்தெந்த டைம் என்னென்ன சாப்பாடு? காலையிலே ஒவ்வொரு நாளும் 3 இடங்கள் காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை காலை நம்மளுடைய மக்கள் அருந்தக்கூடிய பொங்கல், இட்லி, வடை இது போன்ற உணவையும் பகல் 11:30 3 மணி வரை பக்தர்கள் வருகின்ற தேவைக்கு ஏற்பவும் 3 சாம்பார், மோர், ரசம், கூட்டு பொரியலுடன் நம்முடைய தமிழ் கலாச்சார பிரகாரம் உணவையும் மாலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை பக்தர்கள் வருகின்ற நிலையை பொறுத்து இல்லை என்று சொல்லாமல் உணவு அளித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். அன்பார்ந்த ஐயப்ப பக்தர்களும் பொதுமக்களும் இந்த அன்னதான திட்டத்திலே பங்கேற்று இறையில் பெறுமாறு உங்களை வேண்டி விரும்பு பணியொன்போடு அழைக்கிறோம். சுவாமியே சரணம். பயணியிலிருந்து அன்னதான கமிட்டி உறுப்பினர். சுவாமியே சரணம். சுவாமி சரணம். எல்லாரும்
வீடியோ தான் போட்ட சுவாமியே சரணமையப்பா சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் ஸ்ரீ சுவாமியே அன்னதான பிரபுவே அன்னதான பிரபுவே ஓம் சுவாமியே